மணி 5 ஆயிட்டு. ஆனா நான் 4 மணிக்கு டீ குடிக்கிறவன். இளவெடுத்த வாட்ச் வேற ஒர்க் ஆக மாட்டேங்கி. சரி மாப்பிளைய கூப்பிட்டு டீ குடிக்க போலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். மாப்பிளை டீ குடிக்க போவோம், வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உள்ள போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனா. உள்ள போய் பைக் எடுத்துட்டு வரேன்னு பார்த்தா ஒரு ஓட்ட சைக்கிள் சின்ன பையன் கிட்ட இருந்து தப்பிட்டு வந்திருக்கான். என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சான்சினா கிக்கு ஒண்ணு கொடுத்தேன். அவசரப்பட்டு மீச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வா எக்ஸ்ட்ரா 2 மிளகா பஜ்ஜி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடராஜா சர்வீஸ் போட்டாச்சு. வழியா கடைக்கு போயாச்சு. அண்ணன் கிட்ட போய் அண்ணன் 2 டீ போடுங்க, ஒண்ணுல மட்டும் உப்பு போடுங்க, பக்கத்துல உள்ளவனுக்கு சொரணே வர மாட்டேங்கி அப்படின்னு சொன்னேன். பக்கத்துல சம்சா போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணா நீங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணனும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனும் டீ சருன்னு ஆத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா மறக்காம உப்பு போட்டீங்களா டீல ஒருத்தனுக்கு அப்படின்னு கேட்டான். ஆமாடா தம்பி அப்படின்னு சொன்னாரு. சரி மாப்பிள்ள டீ எடுத்துட்டு போய் பக்காவா ஒரு இடத்த ரெடி பண்ணி வை, நான் போய் சைடிஸ் இறக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பண்டா, மிளகா பஜ்ஜி, சம்சா, உளுந்த வடை எல்லாமே இருந்துச்சு. வீடியோ எடுக்கிற சாக்குல நான் ஒரு மிளகா பஜ்ஜி ஒரு சம்சாவும் தூக்கிட்டு வந்துட்டேன். அண்ணனுக்கு தெரியாம 2 கரண்டி சட்னி எடுத்துட்டு ஊத்திட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மாப்பிள்ள மிளகா பஜ்ஜி வச்சு வெளுத்துட்டு இருந்தான். டீ குடிச்சு முடிச்சுட்டு அண்ணன் கிட்ட போய் பில்ல கொடுக்க போனா அண்ணன் 2 ரூபா கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. சரிப்பா தம்பி அப்புறம் வரும்போது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு அண்ணன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெக்கமே இல்லாம சிரிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.